நெல்லையில் பிரதான அணைகளிலிருந்து தண்ணீர் வெளியேற்றம் அதிகரிக்கப்பட்டிருப்பதால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் அதிகரித்திருக்கிறது. இதனால் ஏராளமான கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த விரிவான தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் நாகராஜனிடம் விரிவாக கேட்கலாம். நாகராஜன், நெல்லையோட பிரதான அணைகளிலிருந்து எவ்வளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கு? கண்டிப்பாக வேதவள்ளி, நாம் பார்க்கக்கூடிய பகுதி என்பது நாம் இருக்கக்கூடிய பகுதியை தாமிரபரணி ஆற்றங்கரை தான். அதாவது தாமிரபரணி மேலே இருக்கக்கூடிய சுலோச்சனா முதலியார் பாலம் நெல்லை சந்திப்பில் இருக்கிறது. இங்கு பார்க்கலாம், இந்த தாமிரபரணி ஆறு என்பது தற்பொழுது காற்றாற்று வெள்ளம் காரணமாக ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அது மட்டுமில்லாது பிரதான அணைகளான பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகள் நேற்று பெய்த கனமழை காரணமாக, அதாவது நேற்று இரவு முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அதற்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக பாபநாசம் அணையிலிருந்து மட்டும் சுமார் 14,000 கன அடி வினாடிக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. அதே போல மணிமுத்தாறு அணை ஏற்கனவே முழு கொள்ளளவை நேற்று எட்டிய நிலையில் தற்பொழுது அதற்கு வரக்கூடிய இன்ஃப்ளோவான 18,000 கன அடி நீரை நேரடியாக ஆற்றில் திறந்து விடுகிறார்கள். எனவே இது மட்டுமில்லாது, அதாவது இந்த 28,000 கன அடி மட்டுமில்லாது காற்றாற்று வெள்ளம் சேர்ந்து வருவதால் இன்னும் சில மணி நேரங்களில் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும். அதாவது நகர்ப்புற பகுதிக்கு வருவதற்கு தாமதமானதால் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும். எனவே தாமிரபரணியில் உள்ள கரையோர மக்கள் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாக தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. வேதவள்ளி, நாகராஜன், தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் அளவு அதிகரிக்கும் பட்சத்தில் எந்த அளவுக்கு தண்ணீர் வெளியேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது? அதாவது பெரும்பாலும் பாதிப்புகள்ங்கிறதே தற்போதைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. ஏனென்றால் அதாவது முன்னறிவிப்பின்றி திறந்து விடப்படும் பொழுது அதிகமாக பாதிக்கக்கூடிய பகுதிகள் தான் நெல்லை மாவட்டத்தில் உள்ள தாழ்வான மாநகரத்தின் தாழ்வான பகுதிகள். அது மட்டுமல்லாது தூத்துக்குடி மாவட்டத்தில் சென்றுதான் இந்த தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கிறது. எனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆழ்வார் திருநகரி, புன்னக்காயல் போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்கும். நேற்று வரை அந்த புன்னக்காயல் பகுதிகளில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட கிராம வீடுகள் அந்த நீரினால் நீர் சூழப்பட்டு காணப்பட்டது. இந்த நிலையில் இன்று இந்த தண்ணீர் அதிகமாக திறந்து விடுவதால் இதனோட பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், ஆற்றங்கரை ஆறுகளுக்குள் பயன்படுத்தக்கூடாது, ஆறுகளுக்குள் இறங்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். அதே போல தாழ்வான இடங்களில் இருப்பவர்கள் மேடான பகுதிகளுக்கு சென்று இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். வேதவள்ளி, நாகராஜன், இந்த வெள்ளப்பெருக்கால தாமிரபரணி ஆற்றங்கரையோரமா என்ன விதமான பாதிப்புகள் ஏற்பட்டு வருது? அதாவது பெரும்பாலும் தாழ்வான பகுதியில் இருப்பது என்பது மாநகராட்சி பகுதிகள். அதே போல சேரன் மகாதேவி அந்த ஆறு, தாமிரபரணி ஆறு தொடங்கும் இடத்தில் தொடங்கி வரும்பொழுது அதன் ஆற்று வரத்து பகுதிகளான சேரன் மகாதேவி, அம்பை போன்ற பகுதிகளெல்லாம் பாதிக்கப்படக்கூடும். ஆனால் குறிப்பாக சேரன் மகாதேவியில் தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதே போல நெல்லை சந்திப்பு பகுதியில் எடுத்துக்கொண்டால் அந்த மீனாட்சிபுரம், அண்ணா நகர் போன்ற பகுதிகளாகட்டும், நத்தம், மேலப்பாளையம் போன்ற பகுதிகளாகட்டும், அதே போல தாம்போதி பாலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளாகட்டும் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உள்ளாகக்கூடும். அதே போல இதுக்கு அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் ஆழ்வார் திருநகரி, ஏரல் மற்றும் அந்த புன்னக்காயல் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் உண்டு செல்லக்கூடிய பகுதி என இந்த பகுதிகள் எல்லாம் அதிகமான நீர்வரத்து காரணமாக அந்த தாம்போதி பாலங்கள் மூழ்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். எனவே அந்த பகுதிகளில் ஆற்றங்கரையோரம் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களும் சரி, ஆற்றங்கரைகள் அந்த வழியாக ஆற்று பாலங்களை பயன்படுத்துவர்களும் சரி மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாக தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாது தற்பொழுது பெய்து வரும் கனமழை, அதாவது நேற்று இரவு முதலே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரித்தே வருகிறது, அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. எனவே அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அனைத்துமே உபரி நீராக திறந்துவிடப்படுகிறது. நேற்று காலை மணிமுத்தாறு அணையிலிருந்து 3800 கன அடி நீர், அது 4800 கன அடி நீர் வினாடிக்கு வந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது 18,000 கன அடி நீர் வினாடிக்கு அதற்கு வந்து கொண்டிருக்கிறது. அணை முழு கொள்ளளவு எட்டியுள்ளதால் அந்த முழு உபரி நீராக வரக்கூடிய அந்த 18,000 கன அடி நீரும் தாமிரபரணி ஆற்றில் தான் சேர்க்கிறது. அதே போல தாமிரபரணி பாபநாசம் அணையிலிருந்து வரக்கூடிய உபரி நீரும் நேரடியாக 14,000 கன அடி நீர் தாமிரபரணி ஆற்றில் தான் சேர்க்கிறது. இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். எனவே அதனால் தான் கரையோர மக்கள் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளார்கள். இதற்கிடையில் மற்ற பிரதான அணைகளும், அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 11 அணைக்கட்டுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளன. இதில் பிரதான அணைகள் நிரம்பியுள்ளது மட்டுமில்லாது சிறிய அணைகள் நிரம்பியுள்ளன. இதன் காரணமாக முடிவடையாத திட்டங்களால் இந்த நீரானது ஊருக்குள் செல்லக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக அந்த மக்கள் அச்சப்படுகின்றனர். குறிப்பாக நெல்லை மாவட்டம் திடியூர், அதாவது மேலப்பாளையம் அடுத்ததாக உள்ள திடியூர் பகுதியில் உள்ள தடுப்பணை என்பது முழுவதுமாக நிரம்பி உள்ளது. ஏற்கனவே வடக்கு பச்சையாறு அணை நிரம்பி அதன் மூலமாக வந்து உபரி நீரானது திறந்துவிடப்பட்டு சுமார் 3000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது. அது தடுப்பணையில் கொள்ளளவு இல்லாததால் நேரடியாக ஊருக்குள் செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டது. அதனை பொதுப்பணித்துறையினர் உடனடியாக ஆற்றுக்குள் திருப்பிவிட்டனர். இருந்தாலும் எந்த நேரத்திலும் அந்த தடுப்புகள் உடைந்தால் மீண்டும் ஊருக்குள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தமிழகக்குறிச்சி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். எனவே இதற்கான முழு நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் பொதுப்பணித்துறை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. வேதவள்ளி, நாகராஜன், நெல்லை மாவட்ட ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமயத்துல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன மாதிரி எடுக்கப்பட்டிருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பா?
அதாவது மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் மேடான பகுதிக்கு வசிப்பதற்காக ஒரு 9 மையங்கள் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்திருந்தனர். அதே போல மாவட்ட நிர்வாகம் தரப்பில் ஒவ்வொரு பகுதியிலும் அங்குள்ள திருமண மண்டபங்கள், அரசு பள்ளிகள் என அனைத்துமே தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர்களுக்கான சுகாதார வசதி, அதாவது மருத்துவ வசதி உட்பட அனைத்துமே தயார் நிலையில் இருப்பதாகவும், அதாவது எந்த ஒரு நிலையிலும் அதிகமான தண்ணீர் வந்தால் அதனால் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக தாழ்வான பகுதி மக்கள் மேடான பகுதிக்கு மாற்றப்படுவதற்கும், அதே போல அங்கிருந்து மக்களை அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். அதே ஏற்பாடுகள் மாநகராட்சி பகுதியில் செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையரும் மேயரும் உறுதியளித்துள்ளனர். எனவே மாநகராட்சியோ மாவட்ட பொறுத்தவரை எந்த வகையான பாதிப்பு இருந்தாலும் உடனடியான நிவாரணங்களோ இல்லை அதே போல உடனடியாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் தாழ்வான பகுதிகளில் மக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டியது என்பது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் தாம்போதி பாலத்தில் ஆற்று நீரை, வெள்ள நீரை பார்வையிட்ட ஒரு நபர் உயிரிழந்துள்ளார். ஒரு வாலிபர் உயிரிழந்துள்ளார் கடந்த 2 நாட்கள் முன்பு. தற்பொழுது வரை அவர் உடலை கிடைக்கவில்லை. இந்த நிலையில் மேலும் வேறு எந்த வகையிலும் அந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அதே போல முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளும் வெளியிடப்படுகிறது. எனவே ஆற்றங்கரையோர பகுதி மக்களும், ஆற்றை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மக்களும், ஏனென்றால் அதிகமாக தாம்போதி பாலங்கள் இருக்கக்கூடிய அந்த தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே அதிகமான பாலங்கள் இருக்கின்றன. எனவே அந்த வழியாக கடப்பவர்களும் சரி, ஆற்றங்கரைகளில் வசிப்பவர்களும் சரி, ஆற்றை ஆக்கிரமித்து வீடு கட்டி வசிக்கக்கூடிய சில மக்களும் சரி, இதனை சரியான நேரத்தில் கவனமாக இருந்தால் மட்டும்தான் உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்று மாவட்ட நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்தாஜ். தங்களின் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நாகராஜன்.